கும்பராசி. அதுவும் பர்டிகுலராக அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே எதிர்பார்த்தது நடக்காது. வலு இல்லை, செலவுகள் அதிகம், அது இல்லாமல் மனசு குழப்பங்கள், சஞ்சலங்கள். அதாவது பஞ்சமத்தில் குரு நல்லா இருக்கார், உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு நல்லா இருக்கார், 2ஆம் இடத்துல சனி இருக்கார். ஆனால் விரயஸ்தானம், விரயம் வந்தது இல்லாமல் செலவு, கடன் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைக்காது, பேங்க்கில் போயிருப்பீங்க, அது பேங்க்கில் அந்த பணம் வந்திருக்காது, ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு புது இடத்துக்கு போனால் அது கிடைக்காம இருக்கும், லேட் ஆகுது, எல்லாத்துலேயுமே ஒரு டிலே. எல்லாமே வேலையில் அப்படி நல்லா அப்படி போகிற மாதிரி இருக்கும், திரும்பி அப்படியே ஸ்லோவாகிடும். தொழில் பெருசாக வந்த மாதிரி இருக்கும், திரும்பி அப்படியே ஸ்லோவாகிடும், பணம் வராது, ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கும். அது இல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதி வராது, கல்யாணங்கள் நடக்கக்கூடிய மாதிரியா இருக்கும், எல்லாமே பேசுவாங்க, முடிவு இருக்காது. அந்த ஒரு முடிவு தெரியாத ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்கு இருக்குது. அது இல்லாமல் உடல் உபாதைகள் கண் சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா கழுத்து, இது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சிவனுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு அங்கே பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றினே வாங்க, இல்லைன்னா ஒரு குரு கோயிலாக இருந்தால் குருவை போய் வணங்குங்க, நல்ல பலன். இந்த ஒரு மாதம் கண்ணை மூடின்னு எந்த வேலையை பார்க்கணுமோ அதை மட்டும் பாருங்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது பணம் போய் லாக் ஆகிடும், வேணாம்.